இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைபலியில் இணைவோம். வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். இதயம் திறந்து இரக்கம் பொழிந்து இனிய தேவன் அழைக்கிறார். அன்பில் மகிழ்ந்து அருளில் நிறைந்து இறைபலியில் இணைவோம். பாவ நோய்கள் நம்மில் நீங்க பரமன் தந்த பலியிது. பங்கு கொள்ள பரிவு கொண்டு பாச தேவன் அழைக்கிறார். பாவ நோய்கள் நம்மில் நீங்க பரமன் தந்த பலியிது. பங்கு கொள்ள பரிவு கொண்டு பாச தேவன் அழைக்கிறார். பரிதவிக்கும் ஆந்தர் உள்ளம் பகிர்வில் மலரவே, பரிதவிக்கும் ஆந்தர் உள்ளம் பகிர்வில் மலரவே. அவரின் பாதமே சரணடைவோமே, அவரின் பாதமே சரணடைவோமே. வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். வருவோம் வருவோம் இறையில்லம் வருவோம், பெறுவோம் பெறுவோம் இறையாசி பெறுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கியண்டையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். திருப்பாடல் 103:3. நம்முடைய இறை தந்தை நாம் தவறுகள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் இவற்றை நாம் செய்கின்ற பொழுது அவர் நம்மை நோக்கி வருகிறார், நம்மை நெருங்கி வருகிறார். பாவங்கள் செய்து குற்றங்கள் புரிந்து நாம் இறைவனை விட்டு தொலைதூரம் ஊதாரி மகிழ்ந்தனைப் போல சென்றாலும் அவர் தன்னுடைய அளவிட முடியாத அன்பினால் நம்மை அரவணைத்து ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது இத்தவ காலத்தில் நம்முடைய குற்றங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய பாவங்கள், நம் பலவீனங்கள் நினைத்து அறிவு தெளிந்தவர்களாக இறைவனை நோக்கி நாம் திரும்பி வருவோம். இறைவன் நம்மை ஆறத் தழுவி ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்ற சிந்தனையில்
இத்திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மாட்சிமிக்க உதவியாளர் நீர் காத்து வரும் எங்களை விண்ணக கொடைகளின் உரிமையாளர்களாக இருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவ்வுலக வாழ்வினில் எங்களை ஆண்டு நடத்தி உலியான உம்மிடமே அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றோ ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாத்திலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உனக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டி அருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 103. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர்
உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகொலையில் நின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர். ஆயத்தன் மந்தையில் காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையில் காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆயத்தன் மந்தையில் காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தன் மந்தையில் காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் வரி தண்டுவோரும் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்டு அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு அருந்துகிறாரே என்று முணுமுணுத்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவனுக்கு 2 புதல்வர்கள் இருந்தனர். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவனுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்துக்களை பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்த நாட்டு மக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றிகளை மேய்க்க வயலுக்கு அனுப்பினார்.
அவர் பன்றிகள் தின்னும் நெருக்குகளால் தம் வயிறினை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அழிவு தெளிவானவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகின்றேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்படுவதற்கு தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக்கொண்டு உடனே அவன் புறப்பட்டு தம் தந்தையிடம் சென்றான். தொலைவில் வந்து கொண்டிருக்கும் பொழுதே அவருடைய தந்தை அவனை கண்டு பரிவு கொண்டு ஓடி வந்து அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உன்னுடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தர ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கையுக்கு மோந்திரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினர். அப்பொழுது மூத்த மகன் வயலில் இருந்தான். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த பொழுது ஆடல் பாடல்களையும் கேட்டு ஊழியர்கள் ஒருவரை வரவழைத்து, இது எல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உன் தம்பி வந்திருக்கின்றார். அவர் தம்மிடம் நலமாய் திரும்பி வந்ததனால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கின்றார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பமில்லாது இருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாய் நான் அடிமை போன்று உனக்கு வேலை செய்து கொண்டிருந்தேன். உம் கட்டளையை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலை மகளிரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்த உடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கின்றீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கின்றாய், என்னுடையது எல்லாம் உன்னுடையதே. இப்பொழுது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றிட்டான். காணாமல் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இன்றைய திருப்பாடல் 2006 ஆண்டிலே நடந்த நிகழ்வு இது. 20 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞன், அவனுடைய பெயர் மார்ட் வாட்சல். இவன் ஒரு ஐடி கம்பெனியில் அங்கு இருக்கின்ற எல்லா வேலைகளையும் இடித்து போட்டுக்கொண்டு நாள் முழுவதும் அயராது அலுவலகத்திற்காக உழைத்துவிட்டு தன்னுடைய ஊர்தியிலே வீடு திரும்புகிறான். நாள் முழுவதும் நடந்து வேலைப்பளு, ஓய்வின்றி உழைத்த சோர்வு. ஊர்தியிலே அவன் சென்று கொண்ட நேரத்தில் நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் உழைத்ததால் அந்த களைப்பின் மிகுதியால் ஒரு நொடி பொழுது கண் மூடிவிடுகிறான். நொடி பொழுதுதான் தாமதம். எதிரே வந்த ஒரு ஊர்தியில் அந்த விபத்து ஏற்படுகிறது. அங்கே ஒரு தாயும், ஒரு கர்ப்பிணி தாயும், அவருடைய 19 வயது குழந்தையும் அந்த இடத்திலே இறந்து விடுகிறார்கள்.
மயக்கத்திலும் தெளிந்த இவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இவருடைய கணவர் வந்து என்ன செய்வார், நமக்கு எத்தகைய தண்டனை கொடுப்பார், அல்லது நம்மை சிறையிலே தள்ளி நம்முடைய வாழ்வு நாள் இதோடு சூன்யமாக மாறிவிடும் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். செய்தி கிடைக்கிறது. அந்த பெண்ணுடைய கணவர் வருகிறார். ஒரு நிமிடம் ஆடி போகிறார். இந்த இளைஞனை பார்த்து, கவலைப்படாதே, நான் உன்னை மன்னித்து விடுகிறேன், அதேபோல் நீ மற்றவரை மன்னிக்க கற்றுக்கொள் என்று மட்டும் சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியை, குழந்தையை அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை கவனிக்க ஆரம்பிக்கிறார். பிரியமான ஆரோக்கியனையின் அன்பு பக்தர்களை, இந்த மனநிலை வர வேண்டும் என்றால் நாம் மிகுந்த பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இறை அன்பும் இறை பக்தியும் நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய கட்டளைகளை நேர்த்தியாக கடைப்பிடிப்பவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திற்கு பின் நாம் பாடிய திருப்பால், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். கடவுள் இந்த இளைஞன் மீது இந்த தந்தை இரக்கம் கொண்டார். அவருடைய அந்த அளவிட முடியாத அந்த அன்பு இந்த இளைஞன் மீது தன்னுடைய வாழ்க்கையே இருண்டு போய்விட்டது. நாம் கடவுளை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்று நாம் போற்றி புகழ்ந்து பாடினோம். என் ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை. ஏன் நாம் அவரை போற்ற வேண்டும்? அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இன்றைய திருப்பாடல். கடவுள் நம்முடைய பாவங்களை, நம்முடைய குற்றங்களை, நம்முடைய பலவீனங்களை அவர் மன்னிக்கின்றதனால்தான் நாம் அவரை போற்றுகிறோம். அவர் எப்பொழுதும் கோபப்படுவோர் அல்ல. நம்முடைய தவறுகள் நினைத்து அவர் சினம் கொள்வோர் அல்ல. என்றென்றும் சினம் கொள்வோர் அல்ல நம்முடைய கடவுள். அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதும் இல்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. அதற்கு சாட்சி இன்றைய நற்செய்தி. நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதும் இல்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதும் இல்லை. இன்றைய நற்செய்தியை நாம் 3 விதமான கதாபாத்திரங்களை பார்க்கிறோம். முதல் கதாபாத்திரம் இந்த ஊதாரி மைந்தன். உணர்ச்சி வயப்பட்டு அந்த முடிவெடுக்கிறான். யூத வழக்கப்படி சொத்தை பிரித்து கொடுப்பது என்பது தந்தையினுடைய இறப்பிற்கு பிறகு நடக்கின்ற ஒரு நிகழ்வு. இப்பொழுது இந்த மகன், இந்த இளைய மகன், அப்பா எனக்கு உள்ளதையெல்லாம் பிரித்து கொடு என்று அவன் சொல்லுகிறான் என்றால், அவனை பொறுத்தவரை அவனுடைய தந்தை இறந்து விட்டார். அவன் கேட்டவுடன் அவர் கொடுத்து விடுகிறார். பிறகு அவன் நெடுந்தூரம் செல்கிறான், விரயம் செய்கிறான். வள்ளலாருடைய 3 வார்த்தைகள்: தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. நாம் நோன்பு இருக்கிறோம், பசித்திருக்கிறோம். தவக்காலம், நோன்பினுடைய காலம். நாம் நோன்பிருந்து பசித்திருந்து விழித்திரு, இறை வேண்டலிலே விழித்திரு. இறைவனோடு நாம் இணைவதற்காக, இறைவனை நோக்கி நாம் திரும்புவதற்காக இந்த பக்தி முயற்சிகள் நமக்கு உதவி செய்கின்றன. தனித்திரு, நாம் தனித்திருந்து அறிவு தெளிவு பெற்று இறைவனை நோக்கி திரும்ப வேண்டும். இந்த இளைய மகன் இப்பொழுது தனித்திருக்கிறான், விழித்திருக்கிறான், அறிவு தெளிவருகிறான். இப்பொழுதுதான் அவன் உணர்கிறான், நான் தந்தையை விட்டு நான் வெகு நெடுந்தூரம் சென்று விட்டேன். நெடுந்தூர பயணம் மேற்கொண்டான். எனவே அவன் பசித்திருக்கும் போது, நான் ஏன் இங்கு பசியோடு வாழ வேண்டும்? பன்றிகளுக்கு போடுகின்ற இந்த நெற்றுகளை நான் ஏன் உண்ண வேண்டும்? என்னுடைய தந்தையினுடைய வீட்டத்தில் எவ்வளவோ பேர் உணவுகின்றார்களே. அப்போதான் அவனுக்கு அறிவு தெளிவு ஏற்படுகிறது. உடனே அவன் அறிவு தெளிவு ஏற்பட்ட பிறகு அவன் என்ன செய்கிறான்? அங்கே அவன் கிடக்கல, புறப்படுகிறான். அறிவு தெளிதல், புறப்படுகிறான். தந்தையை நோக்கி அவன் புறப்பட்டு வருகிறான்.
இவன் தந்தையை விட்டு நெடுந்தூரம் சென்றான். தந்தை இவனை நோக்கி பயணிக்கிறார். இரண்டாவது கேரக்டர், நான் அந்த அப்பாவை நம்ம பார்க்குறோம். நாம் ப்ராடிக்கல் சன் அப்படின்னு தான் நற்செய்திக்குள் நற்செய்தி என்று நாம் வாசிக்க கேட்ட இந்த வாசகங்கள். நற்செய்திக்குள் நற்செய்தின்னா அவ்வளோ பெரிய முக்கியமான விடயங்கள் அடங்கியிருக்கின்ற இந்த நற்செய்தி. ஊதாரி மகன் ஊதாரித்தனமாக செலவு செய்தான். இந்த ஊதாரி தந்தை ஊதாரித்தனமாக அன்பு காட்டுகிறார். அளவிட முடியாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ். அதனால தான் தன்னுடைய மகன் தன்னை விட்டு பிரிந்து சென்றாலும் அந்த வலி, அந்த மகனை பிரிந்து சென்ற அந்த வேதனை, அவனுக்காக அவர் வலியோடு காத்திருந்த அந்த நேரங்கள், அவர் இப்போ அவனை தேடி போறார். அவனை அவன் அவர் தேடி செல்கின்ற பொழுது அவன் அறிவித்திலிருந்து அவரை நோக்கி வருகிறான். இதுதான் மனமாற்றம். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். எனவே நாம் இந்த தவக்கால் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் தனித்திருந்து விழித்திருந்து இறைவனிலிருந்து இறைவனை நோக்கி நாம் திரும்பி வர வேண்டும். அவ்வாறு நாம் இறைவனை நோக்கி நாம் திரும்பி வருகின்ற போது, ஏன்னா அப்பாவுடைய அன்பு அளவிட முடியாத அன்பு. ஒரு இளைஞர்கள் ஏதோ ஒரு கேள்வி கூத்திற்காக செல்வதற்காக ஒரு திட்டம் போடுகிறார்கள். அப்போ அந்த கூட்டம் இருக்கிற ஒரு இளைஞன், இல்லை நான் வர்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது என்று சொல்லுகிறான். உடனே அவர்கள் கேட்கின்றார்கள், ஓ உங்கள் அப்பாவை நீ ஹர்ட் பண்ணிடுவ அப்படின்னு நீ நினச்சி பயப்படுறியான்னு கேட்குறாங்க. இல்லை, உங்கள் அப்பா உன்னை ஹர்ட் பண்ணுவார், அல்லது உங்கள் அப்பா உன்னை திட்டுவார், அல்லது உங்கள் அப்பா உன்னை தண்டிப்பார் அடிப்பார்னு பயப்படுறியா என்று அவர்கள் கேட்கிறார்கள். நோ, யுவர் ஃபாதர் வில் ஹர்ட் யூ? நோ, ஐ வில் ஹர்ட் மை ஃபாதர். நான் எங்கள் அப்பாவை காயப்படுத்துவேன். ஏன்னா என்னுடைய தந்தை என் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிறார். என்னுடைய தந்தை அளவிட முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார். என்னுடைய தந்தை என் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறார். எனவே என் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்ற என்னுடைய தந்தைக்கு நான் இவ்வாறு ஒரு தவறான காரியத்திற்கு செல்லுகின்ற போது அது என்னுடைய தந்தையினுடைய அன்பை காயப்படுத்துகிறது, ஹர்ட் ஹிம், கொச்சைப்படுத்துகிறது. என்னுடைய தந்தை என் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்கு நான் துரோகம் செய்கிறேன், அந்த அன்பை நான் காட்டி கொடுக்கிறேன். எனவே என்னால் இந்த நிகழ்விற்கு வர முடியாது என்று அந்த இளைஞன் சொல்லுகிறான். ஆக நம்முடைய தந்தை இது ஒரு சாதாரண தந்தை, ஆனால் நம்முடைய இறை தந்தை நம் மீது எத்தகைய அளவிட முடியாத அன்பு வைத்திருக்கிறார், ஊதாரித்தனமான அன்பு வைத்திருக்கிறார் என்பதற்கு இந்த ஊதாரி மைந்தன் நிகழ்வு. எனவே அவர் சொத்தை அவர் கணக்கு பண்ணலை. தன்னுடைய புள்ள வந்துட்டான், காணாமல் போனவன் மீண்டும் வந்து விட்டான். எனவே காணாமல் போன அந்த மகன் மீண்டும் வந்ததற்காக அவனுக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறான். மோதிரம் போடுங்க, இவன் என் புள்ள, முதல் தரமான ஆடையில் உடுத்துங்கள். அவன் என்ன சொன்னான், எப்பா எனக்கு இந்த வீட்டில் ஒரு வேலையாள் மாதிரி கிடைச்சா கூட எனக்கு போதும், இல்லை இவன் என்னுடைய மகன் என்று அவனுக்கு முதல் தரமான ஆடைகளை கொடுக்கிறார். மீண்டும் அந்த மகனுக்குரிய அதிகாரத்தை கொடுத்து அவர் விருந்து கொண்டு ஆடுகிறார். இந்த நேரத்தில் தான் பிரச்சனை வரும். யார் இந்த பிரச்சனைனா, மூன்றாவது கேரக்டர் மூத்த மகன். எப்பா நான் உங்களோட இவ்வளோ நாள் இருந்தேன், நீங்கள் சொல்லதெல்லாம் நான் கேட்டேன். இதில் என்ன ஆச்சரியம்னா, நெடுந்தூரம் சென்ற மகன் அப்பாவை நோக்கி திரும்பி வருகிறான். அப்பாவோடு இருந்த மகன் நெடுந்தூரம் போகிறான். எப்படி நெடுந்தூரம் போகிறான்? இவன் அப்பாவோடு கூட இருந்ததை போல் தோன்றியது. ஆனால் தன்னுடைய தம்பி வந்தவுடன் தன்னுடைய தம்பிக்கு கொடுக்கப்படுகின்ற ஆனர், மதிப்பு, மரியாதை, அவனுடைய இவர் கொடுக்கின்ற அந்த விழா எல்லாமே பொறாமையினால இவனுக்கு குத்துகிறது. அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உன்னுடைய சொத்தை விரயம் செய்து இந்த மகனுக்கு நீ இவ்வளவு செய்கிறாயே, என்னுடைய நண்பர்களோடு நான் விழா கொண்டாத கொடுத்தியா? அப்போது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே இவன் என்ன பண்ணுறான், இப்பொழுது தந்தையை விட்டு வெகு தூரம் செல்கிறான். இது யாரை குறிக்கிறது என்றால், இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே.
என்று முணுமுணுத்தனர். வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க. இந்த மூத்த மகன் யாருன்னா இவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஆயக்காரர்கள், பாவிகள். இயேசு இவர்களோடு விருந்து கொண்டாடுகிறார். இயேசு இவர்களை வரவழைக்கிறார். இவர்களுக்கு இவர் மோதிரம் போடுகிறார். இவர்களுடைய நோய்களை குணமாக்குகிறார். இவர்களுடைய குற்றங்களை எல்லாம் இவர் மன்னிக்கின்றார். எனவே இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவு வருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். அதுக்காக தான் இது. அப்போ இந்த முதல் மகன் யார் என்றால் ஆயக்காரர்கள், பரிசேயர்கள். இவர்கள் இப்படி இருக்கிறாங்க. அப்போ இளைய மகனாகிய இந்த ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், நோயாளிகள் இவர்களெல்லாம் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்திருந்ததை இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அவர்கள் இயேசுவை விட்டு அல்லது இறைவனை விட்டு வெளியே செல்கின்றார்கள். ஆக இந்த தவக்காலம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. பசித்திருக்கிறோம், நோன்பு இருக்கிறோம், தவசு செய்கிறோம். அடுத்து நாம் என்ன செய்யணும்? விழித்திருக்கிறோம், இறைவேண்டல் செய்கிறோம், இறைவேண்டல் செஞ்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும்? தனித்திருக்க வேண்டும். நாம் தனித்திருக்கின்ற போது அறிவு தெளிவு பெறுகிறோம். இளைய மகனைப் போல இறை தந்தையினுடைய அன்பை நாம் யோசிக்கிறோம். நம்முடைய பாவங்களை யோசிக்கிறோம். நம்முடைய குற்றங்களை நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய பலவை நினைத்து பார்க்கிறோம். நினைத்து பார்த்து இளைய மகனைப் போல இறைவனை நோக்கி நாம் திரும்பி வருகிறோம். நம்முடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். நம் நோய்களை குணமாக்குவதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அப்போ இறைவனை நோக்கி திரும்புகின்ற இந்த காலம். எனவே இறைவனை நோக்கி நாம் திரும்பி வருகின்ற போது அவர் நம்மை நோக்கி வருகிறார். நம்மை ஆற தழுவி கட்டி அரவணைத்து நமக்கு விழா கொண்டாடுகின்றார், உயிர்ப்பு விழா. அத்தகைய விழாவை கொண்டாட தனித்திருப்போம், விழித்திருப்போம், பசித்திருப்போம். இறைவன் நம்மை கட்டி தழுவுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடைய குடிதமான பலி எல்லாம் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருள்கள் வழியாக மீட்பின் பயன் எங்களுக்கு கிடைக்க உம்மை வேண்டுகின்றோம். அளவுக்கு மீறிய மனித நாட்டங்களிலிருந்து அது எங்களை விடுவித்து மீட்பளிக்கும் கொடைகளுக்கு எங்களை இட்டுச் செல்வதா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுலமானே. ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு நாங்கள் சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவா. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு இருந்து இறந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினைவோ கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று கூலியும் பிரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியா ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகங்களில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருளுக்கு திருப்பதற்கு அமைதியும் ஒற்றுமலை திருளும் கொள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செய்யும் என் உயிர் நீரானையா, செய்யாக நம்பி வந்தோ வாழ்வின் ஒளியேற்றவா. நீதானையா
தேற்றவே கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே பிஞ்ச நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா பிஞ்ச நெஞ்சம் அழைக்குது வருவாய் தேவா தாயாக அன்பு செய்யும் என்னுடைய நீராயா சீயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா உன் அன்பு சாலையில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் விண்வாசல் அடைந்திடுவே நான் என்ற உன் சாயல் தானே உன் கோயில் குழி கொள்ள நீவா நான் இன்று உன் சாயல்தானே உன் கோயில் குடிகொள்ள நீ வா தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா சேயாக நம்பி வந்தோ வாழ்வின் ஒளியேற்றவா மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட மது புனித உணவு எங்கள் இதயத்தின் ஆழத்தை ஊடுருவி நிரப்புவதாக. நாங்கள் இந்த அருளடையாளத்தில் ஆற்றோடு பங்கேற்றார்கள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே, உம்மை வேண்டுவோரின் மன்றாட்டுகளுக்கு நிரக்கும்புடன் செவி சாய்ப்பீராக. கேட்பவர்களுக்கு அவர்கள் விரும்புவதை தந்தருளும். அதனால் அவர்கள் உமக்கு விருப்பமானவற்றையே கேட்கச் செய்வீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இருவரிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் தொழிலை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து குடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவையில் நடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும்
எங்கள் ஆயர் மெதகுட்டு சகாயராஜ் அவர்களும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் மதுமாட்சிக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தை வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள் அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரை நாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர் ஆன்ம உடல்நலம் தேடுவோர் மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர் புறக்கணிக்கப்பட்டோர் வறுமையிற்றோர் வேலையின்றி தவிப்போர் திருமணத்திற்காக காத்திருப்போர் குழந்தை வரம் வேண்டுவோர் குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர் இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர் இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய விண்ணப்பங்களையும் மன விருப்பங்களையும் எண்ணங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. குறிப்பாக விரைவாக நலம் பெற்றோரும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உடல்நலத்திலே முன்னேறி வருகிறார், தேறி வருகிறார். எனவே இறைவன் அவர் நிறைவாக ஆசிர்வதித்து விரைவில் அவருடைய பணிக்கு திரும்பி ஆண்டவர் இயேசுவினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி திருவை சிறப்பாக வழிநடத்த வேண்டிய வரத்தை தர வேண்டும் என்றாடுவோம். Since our Holy Father is getting speed recovery, let us submit our personal petitions so that he may start again the pattern office. Whatever Jesus has done, that he is repeating in this world, in this modern millennium, so that our Heavenly Father give him strength and guide him and protect him from this illness. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் கூடம் என்று மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதே. புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கியனையின் ஆசீர்வாத மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையத்திலும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாதவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கியனின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதா. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Belangani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். புதுமைகள் புரிந்திடும் ஆரோக்கிய மாதாவே, புண்ணிய பூமியின் பாதுகாவலியே, புதுமைகள் புரிந்திடும் ஆரோக்கிய மாதாவே, புண்ணிய பூமியின் பாதுகாவலியே, உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசி தேடி வந்தோம். உம்மை நாங்கள் போற்ற வந்தோம், உந்தன் ஆசீர் தேடி வந்தோம். புதுமைகள் புரிந்திடும் ஆரோக்கிய மாதாவே, புண்ணிய பூமியின் பாதுகாவலியே, கண்கள் கலங்கி கதறிடும் நேரங்களில் ஆறுதல் நீயே தந்திடுவாய். வேதனை சோதனை ஆபத்து விபத்துகளில் எங்களை நீயே காத்திடுவாய். தேடி வந்தோமே துணையாய் வாரும், தேடி வந்தோமே துணையாய் வாரும். தேவனின் தாயே காத்திடுவாய், தேவனின் தாயே காத்திடுவாய். புதுமைகள் புரிந்திடும் ஆரோக்கிய மாதாவே, புண்ணிய பூமியின் பாதுகாவலியே, புதுமைகள் புரிந்திடும் ஆரோக்கிய மாதாவே,